நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல தீர்மானத்தை அலப்பாதையுங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பல மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களுடைய சித்தம் பல மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு கூடாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மனப்படாசுர சொல்றீங்களா? ஜபத்தை கேட்கிறவரை மாம்சமான அவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2. அப்பொழுது கூப்பிடும் முன்னே நான் மறுத்தல் கொண்டிருப்பேன். அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். ஏசாயா 65:24. தம்பி நீ சொல்லுப்பா. கர்த்தருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சங்கீதம் 22:16. நீ சொல்லுப்பா. அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற நீதி. வேற யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுமா. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவரை சத்தத்தை கேட்பார்கள். சங்கீதம் 55:17. இல்லைங்களே, மனப்படாசம் நல்லதாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்கள் கற்றுக் கொண்ட ஜபத்தை 3 வேளையும் செய்ய வேண்டும். செய்வீங்களா?